அது மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரமே. இந்த 13ஆம் அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கு சொல்லுங்க? 58. 13ஆம் அதிகாரத்தில் எத்தனை 58. வசனங்கள் இருக்கின்றன? 58. பதில் வரலையே, எல்லாம் மியூட்ல இருக்கு. 58 மாஸ்டர் பதில் சொல்றாங்க. ஹலோ, ஐம்பத்தெட்டு. சரி சரி, ஃபாஸ்டா போலாம். இன்னும் அரை மணி நேரம். 58 அரை மணி நேரம் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்குள்ள 2 வசனம் போயிடலாம். ஆமா மக, 58. சொல்றாங்க, கேக்குது. 58 அரை மணி நேரத்துல 2 வசனமா போயிடலாம். இந்த பகுதியில ஏற்கனவே கேட்டிருப்போம். என்னத்தை பத்திய ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார் இந்த வேதாகமத்துல நாம் பார்க்கும்போது மிக பரிச்சயமான ஒரு உவமையை நாம் கேட்கிறோம். அது என்ன விதையை பத்தி சொல்லுவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி நான் சொல்லிட்டு போறேன். சாதாரணமா இயேசு ஆண்டவருடைய அந்த மலை பிரசங்கங்கள் ரொம்ப எல்லோருடைய மனதிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தி, காந்தியடிகள், விவேகானந்தர், இப்படி பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த மலை பிரசங்கத்தினாலே கவரப்பட்டவர்கள். விதை, ஆமா விதைதான். சரி, இந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அவர் கடற்கரை ஓரமாக செல்லுகிற பொழுது கூடவே மக்கள் எல்லாரும் போறாங்க. அவரு நின்று பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே என்ன பண்றாரு, ஒரு படகுல ஏறி மலை பிரசங்கத்திலிருந்து அவர் இப்ப எங்க போறாரு, கடல்ல இருந்து பிரசங்கம் பண்றாரு. மக்கள் கரையில கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம கூட ஒரு படகு வச்சிருக்கிறோம். செல்போன் என்ற படகுல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது இப்ப லைஃப். இங்க முதல்ல பார்க்கும்போது சொல்றாரு, விதைப்பவன் ஊமை. கொஞ்சம் வேகமா போலாம். விதைப்பவன் ஊமை என்று சொல்லுகின்ற பொழுது, ஒருவர் விதையை எடுத்துக்கொண்டு போகிறார். அவர் விதைக்கிறார். 4 விதமான இடங்களிலே அந்த விதைகள் சென்றடைகிறது. ஒன்று, வழியில் விழுந்தன. இரண்டாவது, கற்பாறையில் விழுந்தன. மூன்றாவது, முள்ளுள்ள நிலத்தில் விழுந்தன. நான்காவது, நல்ல நிலம். இங்க பார்க்கும்போது 4 விதமான நிலங்களை நம்ம கூட படிக்கும் போது தமிழ்ல எத்தனை விதமான நிலங்களை படிச்சோம் தமிழ்ல, தமிழ் பாடத்துல. அதெல்லாம் ஏன் நேத்திக்கு போய் கேக்குறீங்க? இந்த 4 விதமான நிலங்களை நாம் பார்க்கிறோம். அதுல வழியிலே விழுந்ததை பறவைகள் விழுங்கிவிட்டன. இரண்டாவது, கற்பாறையில் விழுந்தது. மண் குறைவா இருந்ததுனாலே அந்த பாறையில் இருந்தது முளைத்து பட்டு விட்டது. வெரி குட். இப்ப படிச்சது இப்ப ஞாபகம் வருது பாருங்க. வெரி குட். அப்போ அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அது 5. வேதாகமத்தில் சொல்லப்படுற இந்த நிலங்கள் 4. இது முதலாவது, வழி ஓரத்தில் விழுந்தன, வழியிலே விழுந்தன. வழியில என்ன இருக்கும்? வரப்பு மேல, அது பேர் வரம்பு. நாம சொல்றது வரப்பாக்கிட்டோம். வரப்புல ஆட்கள் போய் தேஞ்சி பாதை இருக்கும், ஓரத்தெல்லாம் புற்கள் இருக்கும். அது அந்த இடத்துல விழுந்ததை பறவைகள் வந்து விழுந்ததை விழுங்கி விட்டன. பாறையில் இருந்தது முளைத்து பட்டு விட்டது. முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது முளைத்து முறிந்து போனது. நல்ல நிலத்திலே விழுந்தது, அது 100, 60, 30 பலன் தந்து. 8ஆம் வாசகத்தை படிங்க. 8 அதுல 13:8. சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்து 13:8. சரி, பைபிள் திறக்கலாம், பரவாயில்ல. சாதாரணமா என்ன சொல்லுவோம் நம்ம, எப்படி பலன் தரணும்? இங்க இருக்கிற நிலம் எப்படி பலன் தருது? இந்த நல்ல நிலம் 100, 60, 30 பலன் தருகிறது. அது அப்படியே தனியா வச்சிருங்க. 100, 100, 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. எனக்கு வாய்ஸ் கிடைக்கல. சரி, பரவாயில்ல, இது அப்படியே வச்சிருங்க.
அது சொல்லிட்டு சொல்றாரு. 9ஆம் வாசகத்தை படிங்க. 9th verse. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். யார் இருக்கவன் கேட்கணும், எது இருக்கவன் கேட்கணும் அப்படின்றாரு. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப இன்றைக்கு எல்லாமே காணொலியில வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல அப்படின்னாக்கா இந்த காணொலியே வேஸ்ட். இங்க சொல்றாரு காது உள்ளவன் கேட்க. அப்போ காது இருக்கலாம், காது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா காது என்ன பண்ணும்? கேட்கணும். காது நல்லா இருந்தா வெளியில இருக்கிற சத்தம் கேட்கும். நல்லா புரிஞ்சுங்க. காது நல்லா இருந்தா வெளியில இருக்கிற சத்தம் கேட்கும். காது கெட்டு போச்சு வச்சுங்க, உள்ளேயே ஒரு சத்தம் வரும், கொய்ன்னு ஒரு சத்தம் வரும். அதுதான் காது உள்ளவன் கேட்பதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே 10ல என்ன பண்றாங்க, என்ன ஆண்டவரே நீங்க ஓமை வழியா பேசுறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சீடர்கள் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க. கேட்டுட்டு ஆண்டவர் அதுக்கு 15ல பதில் சொல்லுவாரு, காது, கண், இதயம், மனம், இது 4த்தையும் நீங்க பாத்துக்கணும். ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் காதுல மட்டும் கேட்கறது இல்ல, கண்ணுல காண்றது இல்ல, இதயத்தின் வழியாகவும் மனதின் வழியாகவும் அதை பதிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. ஆகவே இந்த நாளிலே இந்த வாசகங்களை பார்த்தோம். அடுத்து அவங்க சொல்றாங்க 19ல அடுத்து ஒரு உவமைக்கு போறார் ஏசாண்டவர். இது விதை, இது விதை. அடுத்து சொல்லும் போது 19ஆம் வசனத்தை படிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கு வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனோ வழியருகே விதைக்கப்பட்டவன். கேட்கலண்ணா. இதுதான் இங்க. ஆமா, இது கேக்குறாங்க. கேட்கும் போது ஒவ்வொருத்துக்கும் காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, பதில சொல்றாரு. இப்படியே அவர் சொல்லிட்டே போகும்போது அடுத்ததா என்ன பண்றாரு, இன்னொரு ஊமையை சொல்றாரு. அந்த ஊமை என்னன்னு பாத்தீங்கன்னா 24 கேட்கலையா? இப்ப கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குது. ஹலோ. அடுத்து 24ஆம் வசனத்துல இதே மாதிரி பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஒரு ஊமையை இயேசாண்டவர் சொல்லுகிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்த இடத்துல விதைன்னு தான் சொல்லப்படுது. அது என்ன விதைன்னு சொல்ல. என்ன விதைன்னு ஏதாவது போட்டிருக்கா? ஏற்கனவே பார்த்த ஊமையில விதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? என்ன விதைன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. இங்க இருக்கும்போது பாக்குறோம் 24ல வேறு ஊமையை பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனிதனுக்கு ஒப்பாவான் என்று சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நல்ல விதையை விதைக்கிறார். ஆனால் அங்கே கேள்விகள் எழுப்பப்படுகிறது. சாமி, நீங்க நல்ல விதை விதைக்கலையா? பார்த்தா களையெல்லாம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு ஏசாண்டவர், தீயோன் சாத்தான் அந்த நல்ல விதைகளோட களையை விதைத்து விட்டு சென்றான் என்று சொல்லுகின்றார். அப்போ நாம வசனத்தை கேட்கிறோம், சர்ச்சில் இருக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் சாத்தானுடைய செயல்கள் நம்மிடத்துல காணப்படுகிறது. சொல்றான் அந்த வேலையாள் சொல்றாரு, ஐயா களையை பிடிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாரு எஜமானன், வேண்டாம்ப்பா வேண்டாம், நீ களையோடு சேர்த்து பயிரையும் பிடிக்கிடுவீங்க, அதனால அதை விடுங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் வளர்த்துறாங்க. வளர்த்து முடிவிலே களைகளை பிடுங்கி கட்டி எரிப்பதற்காக வச்சிடறாங்க. கோதுமையையோ களஞ்சியத்தில் சேர்க்கிறார்கள். இது ஃபர்ஸ்ட் ஊமை பார்த்தோம், விதைக்கிறோன் ஊமை. 2வது நல்ல விதை ஊமை. 3வது சொல்றாரு கடுகு விதை. பாருங்க, சின்னதா இருக்கும். பலஸ்தீனா தேசத்துல நம்ம கட்டையா இருக்கிற அந்த புங்கன் மரம் மற்றும் இளந்த மரம் அது போல குட்டையாக வளர்ந்து பறவைகள் அமரக்கூடிய நிலையிலே அந்த மரம் சிறிய விதையானது பெரிய மரமாகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல கண்ணுக்கு தெரியாத அந்த புளித்த மாவு
3 படி மாவுகளிலே அந்த அம்மா மூடி வைக்கிறாங்க, உள்ள வைக்கிறாங்க. அந்த மாவும் புளித்து, முழு மாவும் புளித்து விடுகிறது. அப்போ இறைவனுடைய இறையரசு என்பது அது வீரியம் உள்ளது. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அது தன்னுடைய செயலை செய்யக்கூடிய ஒன்று என்பதை இயேசு ஆண்டவர் வாயிலிருந்தே இது வருது. முதலாவது பார்த்தோம் விதைப்போன் உவமை, அடுத்து நல்ல விதை உவமை, கடுகு விதை, 4வது புளித்த மாவு. அடுத்து திருப்பி சொல்றாங்க, என்ன ஆண்டவரே நீங்க உவமை வழியாவே சொல்லிட்டே இருக்கிறீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்கன்னு ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு வராங்க. அப்ப சொல்றாரு, இங்க நல்ல விதை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், நிலம் என்பது உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலை என்பது தீயோனின் புத்திரர். ஆகவே சத்துரு அங்க என்ன பண்றா, பிசாசு வந்து கலைகளை வளர செய்கிறான், விதைக்கிறான். ஆனால் அறுப்பு செய்யறது யாரு? அவர்கள் தேவதூதர்கள். அது உலகத்தின் இறுதி நியாய தீர்ப்பிலே அது நடைபெறும் என்பதை சொல்லிட்டு அந்த கலைகளை அவர் சுட்டெரிப்பார் என்பதை பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது சொல்றாரு, அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இந்த 3 காரியங்கள் 2 முறை வருது. ஒண்ணு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் அதை விளக்குங்களேன் அப்படின்னு சீடருங்க கேட்பாங்க. அந்த கேட்கிற காரியம் பாத்தீங்கன்னாக்கா 2 இடத்துல வரும். சீடர்கள் கேட்பதை நாம் 2 இடங்களிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அது என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் 9:43 ஓமுகளோடு பேசுறீங்களே அப்படின்னு கேட்கறது வந்து 10 36. அப்புறம் இன்னொரு காரியத்தை இயேசு ஆண்டவர் அந்த 2 முறையாக அவர் சொல்லுவதை நான் இங்கே சொல்றேன். அது அழுகையும் அங்கலாய்ப்பும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்ற வாசகத்தை நாம் படிக்கிறோம். ஆகவே இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றதை கேட்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நமக்கு அந்த அழுகையும் அங்கலாய்ப்பும் வரும் என்பதை பார்க்கிறோம். இங்க இன்னொரு விஷயத்தை நான் இதுல பதிவு பண்றேன். மார்க்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தியின் உள்ள என்ன பலன் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? 100, அதுக்கப்புறம் பலன் எப்படி கிடைக்குது? 100, 60, 30. பலன் எப்படி கிடைக்குது? மத்தேயு நற்செய்தி நூல் 13:8. எல்லாம் மியூட்ல இருக்கீங்க, கேட்கல உங்களுக்கு மக்களே? ஐயா கேக்குதியா? கேக்குதா? ஹலோ கேக்குதுப்பா. 13ஆம் அதிகாரத்துல 100 கேட்கல. சரி, 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல 100, 60, 30. ஆனா அதுக்கு அடுத்து பார்க்கும்போது மார்க்கு நற்செய்தி கேக்குதா? யாரும் பதிலே சொல்ல, எனக்கு எல்லாம் மியூட்ல இருக்கீங்க. எனக்கு ரிப்ளை வரல. சரி பரவாயில்ல. சரி மக்களே, ஏன்னா உங்களுக்கு ரிப்ளை வராதனால நாங்க பேசிட்டே இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா, இதுல இப்போ நீங்க பார்க்கும் பொழுது ஓமைகளாக பேசினார். இந்த மார்க்கு நற்செய்தி நூல், ஒரு செகண்ட், அதை எழுதி வச்சு. மார்க்கு கேக்குதா? சரி, மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கு 4:8 படிங்க. மார்க்கு 4:8. மார்க்கு 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. நானே படிச்சிட்டுமா? மார்க்கு 4:8 பலன் எப்படி கிடைக்குது? திரும்பமா கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. உங்களுக்கு தான் விட்டு விட்டு கேக்குது. ஆகட்டும், நாங்க சொல்லி உங்களுக்கு அப்புறம் கேக்குது. மத்தேயுல என்ன பார்த்தோம்? 100, 60, 30. மார்க்ல சொல்றாரு 30, 60, 100. ஃபர்ஸ்ட் குறையா இருக்குது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் 60 ஆகுது, அப்புறம் 100 ஆகுது. இந்த முருங்கைக்காய் சீசன்ல நம்ம வீட்டு முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படியே அறுத்து ஊர்களா. ஆ அப்படியா, சரி. ஃபர்ஸ்ட் இந்த டிலே ஆகுது சேட்டலைட் இது. வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா காய்க்கும், அப்புறம் குறையும், அப்புறம் குறையும். இந்த இடத்துல மார்க்ல சொல்றாரு 30, 60, 100. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விளைச்சல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்கா 8:8 படிங்க. லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 1 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினான். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில விதைகளோ ரைட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு கூறினார் இல்ல, என்ன சொல்றாரு? காதுடன் கேட்க கடவுன் 2 முறை வந்து, அதே மாதிரி அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் 2 இடத்துல சொல்றாங்க. சீஷரும் கேட்கிறாங்க, ஓமைகள் வழியாக ஆண்டவரை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விளைச்சல் 1 மணி 1 விதையும் 100க்கு 100 பலன் தர வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் 100க்கு கம்மியா பலன் தரக்கூடாது என்பதை ஆண்டவர் சொல்லிட்டு, பின்பதை அப்படியே என்ன சொல்றாரு, அடுத்து ஒரு 2 ஓமையை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அங்க பாக்குறோம், பரலோக ராஜ்யத்தின் அந்த ஓமையை சொல்லிட்டு களைகளை இவன் சாத்தான் விதைக்கிறான்னு சொல்லிட்டு கடுகை பத்தி சொல்றாரு, புளித்த மாவை பத்தி சொல்றாரு. அவருடைய சீடர்கள் ஓமைகளோடு பேசுவதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். நல்ல விதை யாரு, என்ன ஏது, இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இன்னொரு ஓமையை சொல்றாரு. அதுல 43ஆம் வசனம் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும். 13:43. நீதிமான்கள் சூரியனை போல் பிரகாசிக்கிறவர்களாக இருப்பார்கள், காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மற்றொரு விண்ணரசை பற்றி இன்னொரு ஓமை சொல்றார். ஃபர்ஸ்ட் விதைப்பவன் ஓமை, அடுத்து நல்ல விதை, அதுக்கு அடுத்து என்ன ஓமை பார்த்தோம்? விதைப்பவனுக்கு அப்புறம் பார்க்கின்ற பொழுது நாம் அந்த களை கூட அந்த இதை விதைக்கிறான். கடுகு விதையை பார்த்தோம், புளித்த மாவை பார்த்தோம். அடுத்து இங்க என்ன சொல்றாரு ஏசாண்டவர்? புதையலை போல இருக்கிறது விண்ணரசு. மண்ணுக்குள்ள புதைஞ்சு இருக்கிறது போல இருக்கு, அதை மூடி வச்சுட்டு போயிட்டு தான் சொத்தை வித்து வாங்குறான். இன்னொரு சொல்றாரு, நல்ல முத்து பாக்குறான். ஒரு வியாபாரி நல்ல முத்தை பார்த்து தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து அந்த முத்தை வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஆண்டவரே? கடலை போட்ட வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரும், நல்லதையும் சேர்த்துட்டு வரும், கெட்டதையும் சேர்த்துட்டு வரும். ஆனால் நல்ல மீன்களை எடுத்து கூடையிலே போடுவார்கள், மற்றதையும் தூர எரிந்து விடுவார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் எரியப்படுபவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்க்கப்படுபவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவர் பேசுறத பார்த்து, என்னப்பா இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை, அவருடைய நிலையை வந்து அவங்க சோதிக்கிறாங்க. ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. நான் காரனோட சர்ச்சில் கூட பேசியிருக்கேன். அவனுடைய பிறப்பை சந்தேகப்படுகிறார்கள், குடும்பத்தை சந்தேகப்படுகிறார்கள், அவனை சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவனாக பார்க்கிறார்கள். என்ன சொல்ற, இவனுக்கு எங்க இருந்து வந்த இந்த ஞானம்? இவன் தாவீதின் மகன் அல்லவா? இவன் தாய் மரியாள் தானே? யோசேப்பு, சீமோன், யூதா இவர்களுடைய சகோதரர் அல்லவா? இவள் சகோதரி மரியா நம்மிடமல்ல இருக்கிறார் என்று சொல்லிட்டு இடறுகிறார்கள், நம்ம இடருக்கு உள்ளாக்குகின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வல்ல செயல்களை நாம் செய்வதற்கு தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை வழியாக நாம் 100க்கு 100 பலன் தருவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இதை கொஞ்சம் ஓட்டிட்டேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர்
நாம் 100க்கு 100 பலன் தரும்படியாக நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய பின்புலம் என்னவோ அது என்னவோ அதை பத்தி வேணாம். ஆனால் நல்ல ஒரு ஆண்டவருடைய பணியாளன் என்ன சொல்றாரு, அந்த தலைவன் வீட்டிலே இருக்கின்ற நல்லவைகளை எடுத்து தருகிறான். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாருன்னா என்னத்த கொடுப்போம்? ஒரு பொருளை கொடுக்கணும் வச்சுங்களேன், என்ன பொருளை கொடுப்போம்? பழைச கொடுப்போம். ஆனால் அந்த தலைவர் என்ன சொல்றாரு, அது அனைவற்றையும் சேர்த்து வீட்டிலே இருக்கின்ற புதியவைகளையும் பழையவற்றையும் அந்த எஜமானன் கொண்டு தருவதை போல நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஏசாண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை தருவார், நமக்கு வேண்டிய பழைய ஆசீர்வாதங்களை தருவார். அந்த யோவான் நற்செய்தியிலே வருகின்றபடி 100க்கு 100 பலன் தரக்கூடிய வகையிலே நம்ம இறைவனை ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ள கடவுளே. ஆமென். இந்த வாய்ப்பை தந்த ரீசாமாக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய தோத்திரங்கள், நன்றிகள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் வருவதற்கு யாசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள்ல வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எனக்காக ஊழியத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்க பேசுறது வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம், ஒரு நீண்ட பிறகு கேக்குது உங்களுக்கு. ஆமென். யாரும் வரல, வாய்ஸ் கேட்கல. உங்களுக்கெல்லாம் கேக்குதியா? உங்க மெசேஜ் ஃபுல்லா கேட்டுச்சு. ஹலோ பாஸ்டர், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சொல்லுவாமா? பாஸ்டர் உங்களுக்கு ரிசீவ் பண்றது, அதனால கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது. ஆமென். எப்போ முடிஞ்சது? ஆமென். தோத்திரம். தேங்க்யூ. சரியா கேட்கல. ஆமா, டிலே ஆகுது வாய்ஸ். அம்மா தோத்திரமா? தோத்திரையா? தோத்திரம். சரி சரி சரிம்மா. நன்றி. இந்த நாளிலே கூட நம்ம மத்தியிலே பரவாயில்ல, டிலே ஆனா பரவாயில்ல. அது சேட்டலைட் போயிட்டு வருது இல்ல. அம்மாக்கு தோத்திரம், அப்பாவுக்கு தோத்திரம். தோத்திரம். நேர்ல தான் வரலனாலும் இப்படி காணொலியில பாக்குறோம். ஆமா ஆமா, காணொலியில தான் பார்க்க வேண்டியது இருக்கு. தோத்திரம்மா? தோத்திரம். தோத்திரையா? தெரியல முகம். தெரியட்ட. இப்ப தெரியுது. தெரியுதுல, பாஸ்டருக்கு தெரியலையாங்கிறாரு. அத்தை, அது ஸ்லோவா இருக்கா உங்களுக்கு, அதனால அப்படி இருக்கு. அதனால இருக்கு. ஓகே. தோத்திரங்கம்மா. ஆமா, தெரியல. அப்பா வந்தாங்க, அப்பா திரையில வந்தாங்க, போயிட்டாங்க. மகிழ்ச்சி. தோத்திரம்மா. தோத்திரம். வரேன், வீட்டுக்கு வரேன், டைம் இல்ல. தோத்திரங்கம்மா. வெல்கம். ஆமா, இப்ப தெரியுங்க. இப்ப தெரியுறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். ஜெபிச்சிங்க. பார்த்தது நேரடியா வரேன். ஓகே ஓகே, வாங்க. சரி. கிருபாக்கா, நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. நாளிலே கூட நம்ம அருமையான மெசேஜ் இடம் பிரபையா வந்து நமக்கு கொடுத்தார். அதற்காக நன்றி. கர்த்தர் அவர் மூலியமாய் பேசினார். அதுவும் விதையை பத்தி சொன்னாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சப்ஜெக்ட்லயும் சொன்னாங்க. வழியில விழுந்தது, கற்பாறையில, தேங்க்யூ. நிச்சயமா வரேன். அந்த குறை இருந்துட்டே இருக்கு, வரேன் நான். சரிம்மா, நன்றிம்மா. சரி, தேங்க்யூம்மா, நன்றிம்மா. நல்ல நிலத்துல விழுந்ததுதான் 100, 60, 30 ஒரு டைம் சொன்னாங்க. கிருபாக்கா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்லோவா இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 100 டைம் சொன்னது வந்து 30, 60. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. சரியா? சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது காதுள்ளவன் கேட்க கடவான். அவரை கேட்டு அவர் கீழ்ப்படிஞ்சா நம்ம நல்ல நிலத்துல விதைத்த அதே போல இருப்போம். அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா நம்ம எப்படி இருப்போமா? அழுகையும் கற்படிப்பு இருக்கிற மாதிரி இருப்போம். அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அருமையா இந்த நாட்டிலே
கடைசி வாரம் நமக்கு வந்திருக்குது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது நம்ம விதைக்கிறது நல்லதாவே இருக்கும். அது எப்பவுமே இதுவா இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு புது ஆசீர்வாதம் கிடைக்கும், பழைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும்னு கடைசியில முடிச்சாங்க. எல்லாரும் கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. சரி, நம்ம கடைசி க்ளோசிங் ப்ரேயர் போலாம். நம்ம மத்தியில இருக்கிற அம்மா அவர்கள், ஆவிக்குரிய அம்மா அவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடியுங்கம்மா. ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹலோ, மியூட் எடுங்க. ஜெபம் பண்ணுங்கம்மா. அம்மா கேக்குதுங்களா? அத்தைய இப்ப கொஞ்சம் பாருங்கம்மா. அது ஜெபம் பண்ண சொல்லுங்கம்மா. ஹலோ ப்ரேயர் பண்ணுங்கம்மா. ஹலோ கேக்குதும்மா, கேக்குது. சரி சரிம்மா. ஓகே, ப்ரேயர் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மணி நேரம் உடைய பாதப்படியை காத்து நம்முடைய ஆலோசனைகளை நாளிலே பெற்றுக்கொள்ள முடியாய் ஆண்டவரே, எங்களுக்கும் வந்திருக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மட்டுமாக ஆண்டவரே சாட்சி சொன்ன பகுதியில் நன்றி செலுத்துகிறோம். பாடின பாடலுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி சொன்ன அருமையான மகனை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக நாங்கள் பார்க்கவும், அவருடைய செய்தியை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கவும் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தாங்கி வளர்த்துங்க. இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே ஊழியத்தை திறம்பட செய்யும்படியான ஒரு ஞானத்தை கொடுத்து நீங்கள் தாங்கி வழிநடத்துங்க. மொத்த குடும்பத்தையும் கர்த்தா, அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தா நீங்கள் முழுமையாக நீங்கள் அவசரவதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஊழியத்திலே இன்னும் அதிகமான பாரத்தோடு, ஊக்கத்தோடு, பிரயாசத்தோடு கூட ஊழியர்களை தொடர்ந்து செய்ய முடியாத பாக்கியத்தை அவருக்கு அதிகமாக்கி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஆலோசனையுமாக நல்ல விதைகளைப் போல நாங்கள் விதைத்து 1 30 60 100 பலனளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம். எல்லா ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவர் உவமைகளினாலே அநேக எடுத்துக்காட்டுகளை ஆண்டவரே வேதத்தின் மூலமாக ஆண்டவரே மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூலமாக நாங்கள் செய்தியை கேட்க முடியாது நீர் உதவி செய்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க, நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, அதன்படியாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். செய்தியை ஆண்டவரே பொறுப்பேற்று நடத்துகின்ற ரேசாக்காக, தென்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் எடுத்து நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஞானத்தில் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீர் அவளை காத்துக்கொள்ளணுமாய் கஞ்சி மன்றாடுகிறோம். அவளுடைய தாயாருக்காக, தகப்பனாருக்காக, சகோதரன் சகோதரன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மூத்த சகோதரிக்காக, மனைவி கணவருக்காக ஜெபிக்கிறோம். ஜிஜிமாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருணத்தை கொடுத்து ஊழியத்திலே இன்னும் அதிகமாய் பாரத்தோடு ஆண்டவரை அதிக பிரயாசத்தோடு ஊழியர்களிலே பங்கு கொள்ள அந்த குடும்பத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இதை தொகுத்து வழங்கிய கிருபாசாலமோனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளை கர்த்தரை மட்டுமாக எங்களோடு கூட இணைந்து ஊழியத்திலே பங்கு கொள்ள கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள அதில் நிலைத்தினருக்கு பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாளைக்கு நடக்கவிருக்கும் பெண்கள் கூட்டத்தை கூட கர்த்தர் முழுமையாக எங்கள் ஆசீர்வதித்து தாங்க. அநேக சகோதரிகள் அதில் கலந்து கொண்டு ஆண்டவரே அநேகருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரத்தை நீங்கள் அதிகமாக்கி கொடுக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். நிறைவிலும் ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்து நல்ல 1 மணி நேரம் ஒரு பாதப்பள்ளியை காத்திருக்க அடிமைகளுக்கு நீர் உதவி செய்தமைக்காக மறுபடியும் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாமும் அதிகமாக மேம்பட நாங்கள் உலகத்திலே வாழ ஆசீர்வாதங்களோடு நிறைவான ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகணம் யாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரின் பஸ் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரமா, ஸ்தோத்திரம்மா, யாருக்கும் ஸ்தோத்திரம். சோத்திரம் சோத்திரம். ஆமென்.